الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وقال الله تعالى وكلا أخذنا بذنبه فمنهم من أرسلنا عليه حاصبا ومنهم من أخذته الصيحة ومنهم من خسفنا به الأرض ومنهم من أغرقنا وما كان الله ليظلمهم ولكن كانوا أنفسهم يظلمون وقال نبينا صلى الله عليه وسلم إن المؤمن إذا أذنب ذنبا كانت نقطة سوداء في قلبه فإن تاب فنزع واستغفر سقل منها أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இன்னும் அவருடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்துள்ள நாம் அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினாலும் அவனுடைய அருட்கொடையினாலும் நாம் எல்லாம் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முஸ்லிம்களாக. இந்த உலகம் என்பது அது ஒரு வித்தியாசமான ஒரு பயணம். ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் தனது வாழ்க்கையிலே ஒவ்வொரு பயணங்களை தொடர்கிறான். அந்தந்த பயணங்களுக்கு என்று ஒரு எல்லைகள் உள்ளது, ஒரு துவக்கம், ஒரு எல்லை என்பது உள்ளது. அவனுடைய வியாபாரமாக இருக்கட்டும், அவனுடைய காலை பொழுது முதல் அவன் செல்லக்கூடிய வேலையாக இருக்கட்டும், அவன் இரவு வீடு வந்து அடைவதாக இருக்கட்டும், அதே போல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போய் சேருவதாக இருக்கட்டும், இப்படியாக ஒரு பிரயாணத்திலே நாம் ஊடுருவி உள்ளோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எப்போதும் நிற்கலாம், துவண்டு கொண்டு போகலாம். உதாரணமாக இங்கிருந்து சென்னையிலிருந்து வேறு ஏதாவது ஊருக்கு செல்வது, இப்படியாக ஒரு பயணங்கள், ஏதோ ஒரு பிரயாணத்தில் நம்ம இருந்துகிட்டே இருக்கோம். இது எப்போ வேணா ஸ்டாப் ஆகலாம். ஆனா இன்னொரு பிரயாணம் நமக்கு தெரியாமலே நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த வாழ்க்கை என்கிற பிரயாணம். நீங்கள் உறங்கினாலும் விழித்தாலும் யாருக்காகவும் இந்த சூரியன் மறையாது, யாருக்காகவும் இந்த சூரியன் நிலைத்து நிற்காது. நீங்கள் என்ன செய்தாலும் அது அதனுடைய தொடரை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிரயாணத்திலே நாம் நம்மளே அறியாம நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த பிரயாணத்திலே நாம் எதை செய்வது, எப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த ஒரு நல்ல அடியாராக நாம் வாழ முடியும் என்பதை நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையாம் குர்ஆனிலே கூறுவான், இவ்வளவு விதமான விளக்கங்களை, இவ்வளவு விதமான நல்ல விஷயங்களை நாம் யாருக்கு சொன்னோம் என்று தெரியுமா? அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆன்ல, யார் சிந்திக்கிறாங்களோ, யார் நல்ல விஷயங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் குர்ஆனிலே உள்ள எல்லா விதமான விளக்கங்களும் கிடைக்கும் என்பதாக கூறுகிறான். எனவே நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை பற்றி நாம் யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும், சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு வாழ்கிறோம், எத்தனை விதமான தவறுகளை நாம் இழைத்துக் கொண்டு இந்த உலகிலே வாழ்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை விரும்புகிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை பிரியப்படுகிறான் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உலகத்திலே தீங்கு இழைக்காத மனிதன் என்று சொன்னால் யாருமே இல்லை. பாவம் செய்யாத ஒரு அடியார் என்று சொன்னால் யாரும் இல்லை.
ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இன்று வரை இப்போது இந்த நொடியில் பிறக்கக்கூடிய குழந்தை வரை எல்லோரும் ஏதேனும் ஒரு தவறுகளை செய்திருப்பார்கள். இப்போது வேணா நம்ம எல்லாம் ஒரு நிலைக்கு வந்த பிறகு தவறு இல்லாத ஒரு வாழ்க்கையில இருக்கலாமே தவிர, நாம் பிறந்தது முதல் தன்னுடைய வாலிப காலகட்டத்திலேயோ ஏதோ ஒரு நேரத்திலே நாம் தீங்கிழைக்கக்கூடிய மனிதராகத்தான் நாம் வாழ்ந்தோம். எனவே நாம் உலகத்திலே வாழக்கூடிய எவரும் பாவம் செய்யாத மனிதராக இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குல்லு பனி ஆதம ஹத்தாவூன், ஆதமுடைய பிள்ளைகள், ஆதமுக்கு பின்னால் உருவெடுத்து வந்த அத்தனை நபர்களும் பாவம் செய்தவர்கள். வஹைருல் ஹத்தாயின அத்தவ்வாபூன், அந்த பாவங்களுக்கு யாரெல்லாம் பரிகாரமாக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறார்களோ, தௌபா கேட்கிறார்களோ, அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே நாம் செய்யக்கூடிய நமக்கு அறியாமல் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு எல்லாம் நாம் பாவ மன்னிப்பு கேட்கிறோமா என்பதை நாம் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். யோசிப்பதற்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டுள்ளோம் சகோதரர்களே. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறையாம் குர்ஆன்ல சொல்லுவான், ஒரு இடத்துல சொல்றான், உலகத்துல நீங்க எல்லாம் வாழ்றதுக்கு முன்னால பல்வேறு சமுதாயங்கள்லாம் வாழ்ந்தாங்க. நீங்க ஒன்றும் புதுசு கிடையாது. எனக்கும் இந்த பூமிக்கும் நீங்க எல்லாம் புதுசு கிடையாது. உங்களுக்கு முன்னால பல்வேறு கோத்திரத்தார்கள், பல்வேறு சமூகத்தினர்கள் வாழ்ந்து சென்ற இடம் இது. அவங்களை எல்லாம் பட்டியலிட்டு அல்லாஹ் ஒரு வசனத்துல சுருக்கி சொல்றான், ஒரு சில கூட்டத்தாரை நாம் எல்லாம் அழித்தோம். எதற்காக வேண்டி அழித்தோம் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பேசுகின்ற பொழுது அல்லாஹ் அழகாக கூறுகிறான், வகுல்லன் அகதனாஹு பிதம்பி, பல பேரை நாம் என்ன செய்தோம்? அழித்தோம். எதற்காக வேண்டி அழித்தோம்? பிதம்பி, அவருடைய பாவங்களின் காரணமாக, அவருடைய குற்ற செயல்களின் காரணமாக நாம் என்ன செய்தோம்? அவர்களை அழித்தோம். இந்த உலகத்தை விட்டு நாம் என்ன செய்தோம்? எல்லாம் எந்த விதமான சுகத்தையும் அனுபவிக்காமல் என்ன செய்தோம்? கைப்பற்றினோம். அல்லாஹ் சொல்றான், எப்படி எல்லாம் பண்ணோங்கிற செய்தியை சொல்றான். ஃபமின்ஹும் மன் அர்ஸல்னா அலைஹி ஹாசிபா, கடுமையான சூறாவளி காற்றை கொண்டு, கடுமையான சூறாவளி காற்றை கொண்டு அவர்களை நாம் என்ன செய்தோம்? கைப்பற்றினோம், அழித்தோம். அடுத்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வமின்ஹும் மன் அகதத்துஹு ஸைஹா, ஒரு மனிதனால் தாங்க முடியாத சப்தத்தை அவர்களுக்கு முன்னால் ஊத வைத்து அந்த சப்தத்தினால் அவருடைய உள்ளம் வெடிக்கும்படி ஏவி அவர்களை நாம் என்ன செய்தோம்? அழித்தோம். என்ன சொல்றான், ஒரு சில அளவுக்கு மேல நம்மளால சப்தத்தை தாங்க முடியாது. ஒரு இடத்துல கொட்டடிக்கிறாங்கன்னு சொன்னா கூட அந்த இடத்துல சீக்கிரமே அங்க நகர்ந்து போக பார்ப்போம். ஏன்னு சொன்னா நம்மளுடைய ஹார்ட் அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு, ஒரு மாதிரி மயக்கம் ஏற்படுற மாதிரி ஒரு நிலை உண்டாகும். அப்ப அந்த நிலையை விட்டு நம்ம எப்ப வெளியே போறோம் அப்படின்னு யோசிப்போம். அப்ப ஒரு சில குறிப்பிட்ட சப்தத்துக்கு மேலாக நம்மளால உள்வாங்க முடியாது. ஆனா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படி ஒரு சமூகத்தாரை அழித்தான் என்று சொல்கிறான். ஒரு மாபெரும் சப்தத்தை எழுப்பி அவளுக்கு ஹார்ட் அட்டாக் உண்டாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து ஒரு கௌமை நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறார். அதே போன்று இன்னொரு அடுத்ததாக சொல்கிறான், இன்னொரு சமூகத்தை எப்படி அழித்தோம் தெரியுமா? நல்லா நடமாடிக்கிட்டு இருந்தாங்க பூமியில, எல்லா காலை உணவு மதிய உணவுன்னு சாப்பிட்டு எல்லா விதமான சுகத்தை அனுபவிச்சுட்டு பாவத்தை செய்துவிட்டு பாவத்துக்கு குற்ற பரிகாரம் செய்யாமல் இருந்தார்கள். அவர்கள் எப்படி அழித்தோம் தெரியுமா என்று அல்லாஹ் கூறிவிட்டு கூறுகிறான், பூமி அப்படியே பொழந்து உள்ள இழுத்துட்டோம். என்ன நடந்துச்சுன்னே தெரியாது அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு வேதனை. பூமி அப்படியே பொழந்து அவளை உள்ளே இழுத்து விட்டோம். எப்படியாக நாம் அழித்தோம்? அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், இன்னும் ஒரு சில கோத்திரத்தாரை, ஒரு சில கூட்டத்தாரை நாம் என்ன செய்தோம்? மூழ்கடித்தோம். தண்ணீரை மூழ்கடித்து நாம் என்ன செய்தோம்? அழித்தோம். ஃபிரௌன் போன்றவர்களை. அல்லாஹ் இதெல்லாம் சொல்லிவிட்டு இதற்கு காரணமா என்ன சொல்றான் தெரியுமா? ஃபகுல்லன் அகதனாஹு பிதம்பி, இவங்க என்ன செஞ்சாங்க? பாவம் செஞ்சாங்க. பாவத்துக்கு உண்டான பரிகாரத்தை தேடல. தான் பாவத்திலே இருந்து கொண்டு அதை நியாயம் என்று சட்டமாக பேசிக்கொண்டு உலகத்திலே வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் நாம் என்ன செய்தோம்? தன்னுடைய குற்றத்திற்கு பரிகாரம் தேடாதவர்களை இப்படி எல்லாம் நாம் அழித்தோம் என்று கூறிவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வமா கான அல்லாஹு லியظلمஹும், அல்லாஹ் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் சொல்றான், வமா கான அல்லாஹு லியظلمஹும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கும் அநீதம் செய்ய மாட்டான். வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظلمூன்,
என்றாலும் தங்களுக்கு தாங்களே அவர்களே என்ன செய்து கொண்டார்கள், அநீதம் செய்து கொண்டார்கள். அல்லாஹ் பாவம் செஞ்சது தப்புன்னு சொல்லல, பாவம் செஞ்சுட்டு இன்று வரை தௌபா கேட்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களை பார்த்துதான் சொல்கிறான், நான் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டேன், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்பதாக ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் பிறந்தது முதல் இந்த நாள் வரை, இந்த வயதை நாம் எட்டியது முதல் என்னென்ன தவறுகள் எல்லாம் நாம் செய்திருப்போம், என்னென்ன குற்றங்களை எல்லாம் நாம் நிலைநாட்டி இருப்போம், எத்தனை நபர்களுக்கு துரோகம் இழைத்திருப்போம், எத்தனை நபர்களை பற்றி புறம் பேசியிருப்போம். இதையெல்லாம் நாம் ஒரு குற்றமாக உள்ளத்திலே எண்ணினோமா? ஒரு தவறாக நினைத்து பார்த்து அதற்குண்டான பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே கேட்டோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு விஷயத்தை சொல்றான், எது வரைக்கும் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் அதற்கு ஒரு எல்லை இருக்குது. அல்லாஹ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி வச்சிட்டான், எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வழக்கு. அதுக்கு மேல எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுல தௌபா லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அல்லாஹ் அழகா சொல்றான், எப்ப வர தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், அவருடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அவன் தௌபா செய்யணும் சொன்னா எந்த நிலை வரை அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறையாம் குர்ஆனிலே அன்-நிசா என்ற சூறாவிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தோளாக 2 வசனங்களை கொண்டு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு படிப்பனையாக கூறுகிறான். இன்னமத் தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூ, இன்னமத் தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூ. ஒரு தவறை இழைத்த ஒரு மனிதனுடைய அந்த பாவம் அல்லாஹ்விடத்தில் எப்போது தௌபாவாக மன்னிக்கப்படும் என்று சொன்னால், அலல்லாஹி பிஸூஇன் ஜஹாலத்தின், அவன் தெரியாமல் ஒரு தவறை செய்து விட்டான். இன்னமத் தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின், தெரியாமல் அவனை அறியாமல் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தின் காரணமாக ஒரு தவறை செய்து விட்டான். யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின் ஃபயதூபூன பிகரியத்தின் ஃபஉலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம். பாவம் செஞ்சதை நினைச்சு உடனே மனசுல அந்த சமீப நேரத்திலே ரொம்ப நேரம் கேப் விடாம அப்போ பார்த்துக்கலாம், அவர் இறங்கி வரட்டும் அப்புறமே மன்னிப்பு கேட்கலாம், அது ஒரு உயிர் இருக்கும் அவனுக்கு. அப்ப அல்லாஹ் சொல்றான், ஒரு பாவத்தை செய்து விட்டு அந்த குறுகிய நேரத்துல பாவ மன்னிப்பை யார் அல்லாஹ்விடத்திலே கேட்டு விடுகிறார்களோ ஃபஉலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்டவர்களை மன்னிப்பான். இன்றைக்கு இந்த மாதிரியான காரியத்தை நம்ம எத்தனை பேர் நாம் செய்கிறோம், எத்தனை நபர்களுக்கு நாம் தீங்கிழைத்தோம், அதனை பற்றி எப்போதெல்லாம் நாம் மறைஞ்சினோம். இன்று வர அதை ஒரு கௌரவமா கருதக்கூடியவங்க தான் நம்மலாம். ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை முடக்கிட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு தீங்கு செஞ்சுட்டா அதை கௌரவமா நினைக்கிறோம். நம்ம அப்படிலாம் பண்ணிட்டோம், என்ன அவன் இறங்கி போகணும், அப்பதான் நம்ம அவனுக்கு இறங்கி போகணும், இப்படியாக நினைப்பவர்கள் எத்தனை நபர்கள். அதனை பற்றி வரைஞ்சினோமா அல்லாஹ்விடத்திலே? அல்லாஹ் சொல்றான், அந்த குறுகிய நேரத்துல மன்னிப்பு கேட்கணும். ஒரு வருஷம் ஆகட்டும், எல்லா வேலையும் பார்ப்போம், எல்லா விதமான திருட்டு விதமான காரியங்களை செய்வோம். ஒரு ஹஜ்ஜுக்கு போய் எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசிட்டு சைத்தான நம்மளே எரிகிற மாதிரி எரிஞ்சிட்டு ஊருக்கு அன்று பிறந்த பாலகனை போல் நம்ம வாழ்ந்துருவோம். இப்படியாக நாம் குருட்டு கணக்கை நாம் போடுகிறோம். அதுவரை ரூஹ் இருக்குமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அடுத்த வசனத்துல சொல்றான், வலைசதி தௌபத்துல் இல்லதீன யஅமலூன ஸய்யாத். யாருடைய பாவம் மன்னிக்கப்படாது என்று தெரியுமா? ஹத்தா இதா ஹதர அஹதுகுமுல் மௌத் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்துருச்சு, கொண்டு போய் அப்போலோ எங்கேயோ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல, ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரி நேரத்துல செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் அப்படி பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், அவருடைய சொத்தை களவாண்டுட்டேன், இவர்கிட்ட இது மாதிரி நடந்துக்கிட்டேன், இப்படியாக நினைச்சு என்ன செய்யறோம், அல்லாஹ் என்ன மன்னிச்சிருன்னு கேட்போம்ல. அல்லாஹ் அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்ய மாட்டானா, வலைசதி தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது, போ உன் தௌபாலாம் ஏற்றுக்கொள்ளப்பட. அல்லாஹ் சொல்றான், அது மாதிரி நேரம் வந்தா நீ என்ன ஒழுங்காலும், என்ன விதமான உன் முழு கோடிக்கணக்கான சொத்தை நீ யாருக்கு எழுதி வச்சாலும் உன்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. உனக்கு எப்போ டயம், உனக்கு அல்லாஹ் தஆலா ரூஹை கொடுத்துள்ளான் அல்லவா, உனது ஆற்றலை கொடுத்துள்ளான் அல்லவா. இப்போது தௌபா கேட்பதற்கு என்னென்ன விதமான நேரங்கள் எல்லாம் உள்ளது. இது எல்லாம் மறந்து விட்டு
மரணத்தினுடைய ஓசை காதிலே கேட்கின்ற பொழுது அப்போது உனது நாவு அசைகிறதே அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று. அந்த மாதிரி நேரத்துல வலைசதி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹதர அஹதுகுமுல் மௌத் உன்னை அடைய போதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா உன்னுடைய பாவம் மன்னிக்கவே படாது, உன்னுடைய இஸ்திக்ஃபார் ஏற்றுக்கொள்ளப்படாது. நீ 1000 முறை கலிமா சொன்னாலும் அந்த கலிமா ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் நாம் அனைவரையும் பாதுகாப்பானா. எப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம அடையணுமா, இது மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம போய் தான் தௌபா கேட்கணுமா என்பதை நாம் எல்லாம் யோசித்து இப்போதே அல்லாஹ் ரூஹ கொடுத்துருக்கான். நல்லா யோசிச்சு பார்க்கணும். ரூஹ புடுங்கின பிறகு யாரும் உலகத்துக்கு திரும்பி வந்து ஒரு 5 வருஷமா 10 வருஷமா வாழ்ந்தா சரித்திரமே இல்லை. இத்தனை கோடி மக்கள் வாழ்ந்து சென்ற இந்த பூமியில, இந்த உலகத்துல ஒருத்தர் மரணித்ததுக்கு பின்னால யாருமே தெரியாம தூங்கிட்டு இருக்கும் போது அவரே எந்திரிச்சு வந்து திரும்பி எங்களோட எல்லாம் வாழ்ந்தாரு, ஒரு 2 வருஷம் வாழ்ந்தாருன்னு அப்படின்னு ஏதாவது ஒரு சரித்திரம் உண்டா? ஏதாவது ஒரு கதைகள் ஏதாவது உண்டா? எதுவுமே இல்லை. அப்ப ரூஹ் கைப்பற்ற வரைக்கும் தான் நமக்கு நேரம். போயிருச்சுன்னு சொன்னா எந்த விதமான ஒரு எக்ஸ்கியூஸும் நமக்கு கிடைக்காது. அதனால நம்ம எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் எல்லாம் ரூஹ் கொடுக்கப்பட்ட நிலையில் உயிரோடு உள்ளோம், ஹயாத்தாக உள்ளோம். இந்த நிலையிலே, இந்த நாளிலே, இன்று முதல் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் கேட்க வேண்டும் என்பதை நாம் எல்லாம் மனதிலே உறுதியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு மனிதர், எப்படிப்பட்ட ஒரு மனிதராக அந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்த ஒரு நபர். அவங்க சொல்றாங்க, நானே அல்லாஹ்விடத்துல என்ன செய்றேன்? பெருமானார் சொல்றாங்க, வல்லாஹி இன்னி லா அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபீ குல்லி யௌமின் 70 மர்ரா. ஒவ்வொரு நாளும் நானே அல்லாஹ்விடத்துல 70 முறை கேட்கிறேன்டா. நீ என்ன பண்ற? ஒண்ணுமே செய்யாத, குற்றத்திற்கு ஆளாகாத, ஒரு வாயில்லா ஜீவனுக்கு கூட எந்த விதமான துரோகமும் செய்யாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் குல்லி யௌமின் 70 மர்ரா 70 முறை நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். இன்னொரு இடத்துல சொல்றாங்க, ஃபீ குல்லி யௌமின் 100 மர்ரா 100 முறை ஒவ்வொரு நாளும் நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னால் நாம் எல்லாம் எத்தனை 1000 முறை கேட்க வேண்டும் என்பதை நாம் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒன்றுமே செய்யாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தௌபா, இவ்வளவு பாவ மன்னிப்பு கேட்டதற்குண்டான காரணம் என்ன? எனக்கு பின்னால் வரக்கூடிய எனது உம்மத்தினர்கள் இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நரகத்தை விட்டு அவர்கள் தவிர்ந்து சுவனத்தின் வாழ அவர்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம்தான். ஒருத்தர் ஒண்ணுமே செய்யாம ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்காருன்னா என்ன காரணம்? அதுக்கு பின்பு வரக்கூடியவர்கள் அதிலே என்ன செய்ய வேண்டும்? நல்ல முறையிலே பயணிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவைக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்துள்ளார் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். எவ்வளவு நேரம் ஆக போகுது சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? எனவே நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் குறைந்தது ஒரு 100 தடவையாவது இஸ்திக்ஃபார் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொன்னான் குர்ஆன்ல, யக்ஃபிரு லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅக்கர். நீங்கள் முன்பு பின்பு செய்த எல்லா விதமான பாவங்களும், பாவம் செய்யல, ஏதாவது சின்ன சின்ன விஷயம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்பட்ட பெருமானார் இத்தனை முறை செய்துள்ளார்கள். எனவே பெருமானாருடைய அந்த உம்மத்தினராக இருக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய பல்வேறு தவறுகளுக்கு நாம் இஸ்திக்ஃபார் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போல் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏறத்தாழ 6 விதமான நல்ல காரியங்களை நமக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்குகிறான். வாயை திறந்து அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் சொல்றனால 6 விதமான பலன்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்குதுன்னா, இதையும் நம்ம இழந்து வாழ்ந்தோம்னு சொன்னா நம்மளை போல ஒரு நஷ்டவாளி உலகத்துல யாருமே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல தொழுகை அதிகப்படுத்துன்னு சொல்லல. ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகை அவ்வளவுதான். நோன்பு 30 நாள் நோன்பு அதை அதிகப்படுத்துன்னு சொல்லல. முடிஞ்சா வை, முடியாட்டி வைக்காத. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வதுகுருல்லாஹ திக்ரன் கஸீரா, திக்ரை மட்டும் அதிகமா செய்யும் எதுக்கு சொல்றான்? அல்லாஹ்வை பார்த்து நினைவு கூறு, அவன்கிட்ட மன்னிப்பு கேளு, அதை மட்டும் அதிகப்படுத்துன்னு எதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்றான்?
அதுல ஒரு முக்கியமான விஷயங்கள் உள்ளே அடங்கியிருப்பதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு தூரம் வர்ணித்து கூறுகிறான். எனவே 6 விதமான பலன்களை இதன் மூலம் நாம் அடைகிறோம். ஒன்று, குர்ரபும் மினல்லாஹ், அல்லாஹ்விடத்தில மிக நெருக்கம், அல்லாஹ்விடத்தில மிகவும் நெருக்கம் உண்டாகிறது. அல்லாஹ்விடத்துல நெருக்கம், அவனுடைய அந்த ஒரு தரிசுக்கு கீழே நம்ம எல்லாம் போயிட்டோம்னா எவ்வளவு ஒரு பெரிய புண்ணியம். நீங்க நிறைய பேத்துக்கு ஒரு ஒரு சில தவறான எண்ணங்கள் நிறைய பேத்துக்கு இருக்கு. நான் இவருக்கு மகனா பிறக்கிறத விட இவருக்கு மகனா பிறந்ததான் நான் என்ன எந்த கார்ல போயிருப்பேன், ட்ரம்புக்கு நான் ஒரு பிள்ளையா பிறந்ததான் என்ன எப்படிப்பட்ட கார்ல போயிருப்பேன், எப்படிப்பட்ட ஃபிளைட் எல்லாம் போயிருப்பேன், எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போயிருப்பேன். ஒரு அம்பானிக்கு நான் ஒரு பேர பிள்ளையா பிறந்திருந்தா இன்னைக்கு என்னுடைய நிலைமை என்ன யோசிக்கிறோமா இல்லையா? நம்மளே நினைக்காட்டினாலும் ஒரு சில ஆடம்பரங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சின்ன எண்ணம் வருது, இப்படி இருந்தா எப்படியா இருப்பேன், அப்படி இருந்தா எப்படியா இருப்பேன். இப்படி எல்லாம் யோசிக்கக்கூடிய நம்ம இதையெல்லாம் கடந்து பெரும் பெரும் கோடீஸ்வரருக்கு சொந்தக்காரனான இவர்களை எல்லாம் படைத்த அல்லாஹுக்கு நாம் ஒரு அன்பாளனாக, ஒரு பேரனாக, அவனோட உற்ற தோழனாகக்கூடியவனாக நாம் ஆகினால் அதற்குண்டான பலன் என்ன என்பதை நாம் யோசித்து பார்த்தோமா? அதற்குண்டான பரிகாரம் என்ன என்பதை நாம் யோசித்து பார்த்தோமா? எனவே சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் கூறுகிறான், உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் இஸ்திக்ஃபார் சொல்வதன் மூலம் கர்ரப் அல்லாஹு மினல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிக மிக நெருக்கமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சுன்னு சொன்னா உங்களுக்கு உண்டான எல்லா விதமான முசீபத்துகளையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? தூக்கி வீசிடுவான். உங்களுக்குன்னு ஏற்படக்கூடிய எல்லா விதமான தீங்குகளையும் அல்லாஹ் பார்த்துக்குவான். உனக்கு இது என்ன ஃபிளைட், வானத்துக்கு வா, சொர்க்கத்துக்கு வா, உனக்கு நான் கூட்டு போறேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப இதை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அடியாராக மாற வேண்டும். அதற்கு இஸ்திக்ஃபார் ஒரு காரணமாக உள்ளது. அதே போன்று இரண்டாவதாக உள்ள தூய்மை, மன தூய்மை என்பது இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக உண்டாகிறது. இந்த எத்தனை பேர்த்துக்கு மனக்கசப்பு, மனக்கவலை, குடும்ப கஷ்டம், அந்த கஷ்டம் எல்லாத்தையும் உள்ள போட்டு பிரஷர் அதிகமாகி ஆகுனா ட்ரிப்ஸ் ஏத்திக்கிறது, இப்படியாக பல்வேறு ஒரு இக்கட்டான சூழ்நிலை தள்ளப்படுறாங்கல்ல. இது எல்லாம் தூர போகணும்னு சொன்னா இஸ்திக்ஃபாரை உள்ளத்துல கொண்டு வா, உன்னுடைய மனம் தூய்மையான மனமாக மாறும். பெருமானார் சொன்னாங்கல்ல, நீ ஒரு பாவம் செய்யும் பொழுது ஒரு கரும்புள்ளி உண்டாகுது, அந்த பாவத்துக்கு நீ தௌபா செஞ்சனா உடனே அகற்றப்படும். இல்லைன்னு சொன்னா அதை அதிகரித்து கொண்டே போகுமையானால் துரு பிடித்து விடும். யாராலும் அதை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல கூட சொல்லுவான், கல்லா பல்லா துகுரி மூனல் யதீம், கல்லா பல்லா துகுரி முஸ்லிம். அல்லாஹ் சொல்றான், அவருடைய உள்ளம் துருப்பிடித்ததின் காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு செய்து கொண்ட அநீதம், வேற யாரும் செய்யல, அவர்களே அவர்களுக்கு செய்து கொண்ட தீங்கு என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்தால் உள்ள தூய்மை என்பது உண்டாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல கூட ஒரு வசனத்தை சொல்றான், கல்லா பல்லா அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். நீங்க திக்ர் செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உண்டான மனதில் உள்ள எல்லா விதமான தீங்குகளும் வெளியே வரும். ஒரு திருப்தி கிடைக்குங்க. திக்ர் செஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஒரு சில பேர் பள்ளியிலே இருப்பாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், சுபான் அல்லாஹ் இப்படியே இருப்பாங்க, எந்த டென்ஷனுமே இருக்காது. ஏனமோ சரியா யார் எவனோ ஆட்சிக்கு வரான் போறான், நமக்கு என்னங்க, நம்ம அல்லாஹ் முற்று நோக்குறோம், நமக்கு என்ன கவலை, இப்படி உண்மையிலே இப்படி இருப்பாரு, எந்த கவலையும் இருக்காது. நல்ல இடத்துல அல்லாஹ் வச்சிருப்பான், கண் கூட பாக்குறோம் நம்ம. இப்ப இதெல்லாம் பார்த்தும் கூட நம்ம என்ன செய்யறோம்? கண்ணு காணாம விட்டுட்டு போயிடும். அப்ப நாம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இது இஸ்திக்ஃபார் செய்ததின் மூலமாக ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்று செய்தி ஒன்று நமக்கெல்லாம் இப்போது சொன்னால் சரியாக இருக்கும். குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், வயா கௌமி இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா. அல்லாஹ் சொல்றான், எனது கூட்டமே, எனது கோத்திரத்தார்களே, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனான அல்லாஹ்விடத்திலே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். சும்ம தூபு இலைஹி, அவனின் பால் நீங்கள் மீண்டு செல்லுங்கள், தௌபா செய்யுங்கள். அல்லாஹ் என்ன செய்வான்னு சொல்லி சொல்றாங்க, யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து தொடர்படியான மலைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொழிய செய்வான். நீங்க நம்ம கஷ்டப்படுற அதுக்கு தானே மழையே பெய்ய மாட்டேங்குது, இவ்வளவு வெளியே போக முடியல, வர முடியல, அவ்வளவு ஒரு இதா இருக்குது. அல்லாஹ் சொல்றான், யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து
தொடர்படியான மலைகளை ரஹமத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்குவான். இன்றைக்கு வெப்பம் எவ்வளவு கடுமையா இருக்குன்றதை நம்ம என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கணும். இப்ப சமீபத்துல கூட ஜூன்ல இப்ப போன மாசம் நம்ம பார்க்கணும், பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மன் போன்ற ஐரோப்பிய நாடுகள்ல வெப்பநிலை ஏறத்தாழ 40 டிகிரி செல்சியஸ் அதிகமானனால அந்த நம்ம எல்லாம் செய்தியில பார்த்திருப்போம், அந்த தாறு ரோட்ல போட்ட தாரெல்லாம் உருகி டயர் எல்லாம் அப்படியே இழகுது. சில கடைகள்ல எல்லாம் சீட்டு போட்டிருக்காங்க, அந்த சீட்டு ஃபுல்லா என்ன செய்யுது, ஹீட் அதிகரிச்சு உள்ள வெப்பநிலை தாங்க முடியல. நம்ம பார்த்திருப்போம், செய்தியில பார்த்திருப்போம், பல்வேறு சமூக வலைதளத்துல நம்ம பார்த்திருப்போம். இப்ப இது மாதிரியான சூழ்நிலையில உள்ளவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, ஒரு அல்லாஹ் மலையை இறக்க மாட்டானா, மலையை அல்லாஹ் இறக்க மாட்டானா, இரக்கம் காட்ட மாட்டானா? சொல்லப்படுது ஐரோப்பிய நாடுகள் அதிகமா எப்படி இருக்குமா, குளிர் சாதனமா இருக்குமா, குளிர் சாதன பெட்டி போல இருக்கும் அந்த ஊர்லாம். எப்ப பார்த்தாலும் பனி மழை இப்படி இருக்க ஊரு. அப்ப அப்படிப்பட்ட ஊரை அல்லாஹ் இப்படி மாத்தி ஏங்க ஊரான்னு சொன்னா இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? இது மாதிரி ஒரு சென்னை மாநகரத்தை, தமிழ்நாட்டை, இந்த இந்தியாவை இது போன்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி விட்டு நீ இஸ்திக்ஃபார் செய்றியா இல்லையான்னு பாக்குறதுக்கு அல்லாஹ்வுக்கு எத்தனை நொடி ஆகும்? யோசிக்க வேண்டும் சகோதரர்களை, யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நாம் நல்ல அடியானாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மால் ஏற்படக்கூடிய சிறிது தவறுகளுக்கு நாம் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று அதே வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு விதமான சிறப்பையும் கூறுகிறான். ஒன்று, உங்களுக்கு மழையை நான் என்ன செய்வேன், தொடர்படியாக பொழிய செய்வேன். அதே போன்று கூவத்தன் இலா கூவத்திக்கும் வலா ததவல்லவ் முஜ்ரிமீன், உள்ளத்துல உறுதியை கொடுப்பான அல்லாஹ். எந்த விதமான சொன்னோம்ல கவலையும் இல்லாம உறுதி, அந்த உறுதியை நான் கொடுப்பேன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல வாக்குறுதி கொடுக்கிறான். வலா ததவல்லவ் முஜ்ரிமீன், அநியாயம் செய்தவர்களே இது போன்ற வாய்ப்பை தவற விட்டாதீங்க. எப்படிப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு கிடைத்திருந்தும் கூட நாம் எல்லாம் இதனை வீணடித்துக் கொண்டு செல்கிறோம். அதே போன்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றிலே அவர்கள் தன்னுடைய கோத்திரத்தாருக்கு கூறுகின்றார்கள், காலையா கௌமி லிம தஸ்தஅஜிலூன பிஸ்ஸய்யிஅத்தி கப்ல அல் ஹஸனா லௌலா தஸ்தக்ஃபிரூன அல்லாஹ் லஅல்லக்கும் துர்ஹமூன். எனது கோத்திரத்தார்களே, நன்மையை விட்டுட்டு ஏன் தீமையின் பக்கம் போறதுக்கு நீங்க எல்லாம் எவ்வளவு ஆசைப்படுறீங்க, இவ்வளவு வேகமா ஏன் விரைந்து செல்றீங்க? பாவம் செய்ததற்கு தௌபா கேளுங்கள். வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான், உங்கள் மீது இரக்கத்தை அல்லாஹ் நிலைநாட்டுவான் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவிடுகிறான். இதையெல்லாம் நாம் கேட்பதற்குண்டான காரணம், நம்மளிடத்திலே பல்வேறு பாவ மூட்டைகள் சுமந்து கொண்டு நாம் செல்கிறோம். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும், மரணத்திற்கு முன்னால் நாம் எல்லாம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற அதீம் என்ற சொல்லை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓத வேண்டும். அப்படிப்பட்ட இஸ்திக்ஃபார் எல்லாம் பெற்று நல்ல மரணத்தை நாம் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. சிறந்த மரணத்தை, வேதனை இல்லாத மரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இஸ்திக்ஃபாரை பெற்று அதற்குண்டான கூலிகளை மறுமையிலே பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.